ஒரு ரெண்டு பாம்பு பேசிட்டு இருக்கு. மச்சி, அந்த கொள்ள பக்கத்துல, இந்த வீட்டு கொள்ள பக்கத்துல ஒரு தவளை இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது கடிச்சு சாப்பிட்டுடணும்டா. இந்த சவுண்டு கேட்டே இருக்கிறா. ஆனா நான் வர்றதுக்குள்ள அது ஓடி போயிடுறா. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா அதை முடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிச்சு. இன்னொரு ஸ்னேக்கு கிட்ட அந்த ஸ்னேக் சொல்லிச்சு, மச்சா நீ போனாலும் அந்த தவளைய பிடிக்க முடியும். நீ ஏமாந்து தாண்டா போவேன் அப்படின்னு. நானா எவ்வளவு பெரிய தவளை தான் லபகரபுன்னு பிடிப்பேன் தெரியுமா? என்னமோ ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், சாரி அயர்லாண்டு என்னென்னமோ பெரிய விஷத்தவளை பாம்போடு இருக்குனாங்க. அதே நான் கட்டிச்சு கொதறிடுவேன். இந்த கொள்ள தவளைய ஏதாவது பிடிக்க முடியல சொல்றியா? இந்த தவளை நீ தான் சொல்லு மாமா, உன்னால அந்த தவளையை பிடிக்க முடியாது. இந்த ரெண்டு பாம்பு மாத்தி 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 சண்டை பிடிக்கு. அதே மாதிரி பெட்டு சொன்ன மாதிரி இந்த தவளை என்ன பண்ணிச்சு, சாரி அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு, இந்த தவளை கடிலான்னு போச்சு. அங்க பார்த்தா தவளை இல்ல. அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, தலை குனிஞ்சு இந்த இடத்துல வந்தது அந்த தவளை. நான் அப்பவே சொன்னத, அங்க தவளை இருக்காது, அந்த பாம்பு. டே இனி போனது பரவாயில்ல, என்னைக்காவது அந்த தவளை அங்க இருக்கும்டா, இந்த பாம்பு இதை பிடிப்பேன். மச்சான் இந்த ஏரியாவில் வந்து தவளையே கிடையாது. நான் நம்பி ஏமாந்து மோசம் பண்ணது மிச்சம். அது ஒண்ணு இல்லடா, நான் ஒரு தவளை சவுண்ட் எப்படி கேட்கும், அப்படிதான் கேட்கும். அங்க சவுண்டு கேட்டு நினைச்சிட்டு நான் அதே மாதிரி போயிட்டு அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு போனவொன்னு தான் தெரிஞ்சது, அந்த இடத்துல தவணை இல்லை. எவனோ ஒருத்தன் கேடிவியில குஷி பாட்டு அந்த பாட்டை போயிட்டு நான் தவளை நினைச்சு ஏமாந்துட்டேனே. என்ன பண்ணுங்க? இதுக்குதான் ரொம்ப ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு நிராசையா ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். வேற ஒரு நல்ல கான்செப்ட்ல சந்திக்கிறேன். ஓகேவா?